ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆசம் ட்ரம் டெக் சேனல். நான் உங்களுக்கு வேணும். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மொபைல் சார்ஜர்களை வச்சு எப்படி ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு பிரைட்டான ஒரு எல்இடியை தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டிலேயே வச்சு நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஜூ பல்போ இல்லை அது சுருள் பல்போ பார்த்துருப்பீங்க. அங்கங்கே எரிஞ்சிருக்கும். அதிலேருந்து போட்டை பல்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அடாப்டரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 1W எல்இடி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 8 ரூபீஸோ 10 ரூபீஸோ இருக்க மாட்டேங்குன்னு சொல்லலாம் மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனி மாட்டேங்க ஹோல்சேலாக வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பவர், அதாவது நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு சார்ஜர் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நான் ஆல்ரெடி ஒரு பழைய சார்ஜர்லேருந்து சர்க்கிட் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி எடுக்கலாம்னு சொல்லி நான் இதில் உங்களுக்கு செய்து காட்டுறேன். மேல் பக்கம் கவரை கலட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரான் எடுத்து லைட்டாக எழுதிங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட்லாம் நாங்கள் இருக்குது. லைட்டாக எடுத்திங்கன்னு சொன்னால் சர்க்கிட் ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இந்த சர்க்கிட். இந்த சர்க்கிட்டும் நாங்கள் சைடில் வச்சுருக்க சர்க்கிட்டும் ஒன்று தான். கம்பேர் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இந்த சர்க்கிட். இதில் யூஎஸ்பி அடாப்டர் இருக்கிறதால ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூஎஸ்பி கொடுத்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பாருங்கள். ஓகே ப்ளஸ் அந்த புள்ளியில் கவனமாக பார்த்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோல்டரிங் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ் சைடில் விட்டாமல் கவனமாக சோல்டரிங் பண்ணிக்கணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய சார்ஜர் தான் இது பார்த்தீங்கன்னா. அந்த சார்ஜர் நான் யூஸ் பண்ணுறதால நாங்கள் சைடில் வச்சுக்கலாம். இதுதான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பழைய சார்ஜர்லேருந்து கலட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இது 5 volt 1 ampere உடைய ஒரு கன்வெர்ட்டர். AC to DC கன்வெர்ட்டர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடாப்டர், நெக்ஸ்ட் 6 LED. ஒரு சர்க்கிட், அதாவது AC to DC கன்வெர்ட்டர் ஃப்ரெண்ட்ஸ். 5 volt 1 ampere. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய LED பல்பேருந்து ஒரு கவரம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வீட்டு நிறைய என்ன சொல்கிற எல்இடி பல்பில் சுட்டதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. அதுலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வெட்டுறதுக்கு ஒரு சீசர் தேவைப்படும், இல்லை சோல்டரிங் பண்ணுறதுக்கு மற்றது பவுத் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். சோல்டரிங். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடாப்டரோட லைனுக்கும் நியூட்டனுக்கும் ஏற்ற மாதிரி இந்த சர்க்கிட்டை நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது AC to DC அந்த மொபைல் சார்ஜரை இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது பார்க்காமல் இருக்கிறதுக்காக நாங்கள் டேப் வச்சு சுற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுற்றியாச்சு. இந்த சர்க்கிட் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக சூப்பர் க்ளூ எடுத்து 2 நைஸாக ட்ராப் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிட் ஃபிக்ஸ் ஆகிடுது. நீங்கள் அதை வச்சுக்கலாம் உங்களால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேனையோ எடுத்து அதை வட்டமாக வரைஞ்சிட்டு அதை வட்டி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வட்டி எடுத்தாச்சு. இது மோப்புக்கு இது பொருந்தான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்கா மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்குங்க. இந்த கார்ட்போர்ட் மட்டும் எதுக்கு வட்டி வச்சுருக்கோம்னு சொன்னால் இதில் நாங்கள் எங்களோட LED பல்பை அரேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன வடிவத்தில் தேவைப்படுதோ அந்த அரேஞ்ச் பண்ணிங்க. நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதுக்கு சோல்டரிங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ சோல்டரிங் பண்ணியாச்சு. கவனமாக பார்த்துக்குங்க. இது ஒரு பேரலல் கனெக்ஷன். சீரிஸ் கனெக்ஷன் சொன்னால் இது ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். பேரலல் கனெக்ஷன், அதாவது வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளஸ் கனெக்ஷன் அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள் பக்கத்தால் மைனஸ் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்கு. 2 பேரும் எடுத்து வச்சுருக்கேன் வெளியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோலினூடாக 2 வயரை இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வயர் இழுபட்டு ஆடக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக சூப்பர் க்ளூ பென் அதில் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் குளுக்கன் யூஸ் பண்ணுறீங்கன்னா குளுக்கனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய குளுக்கன் இல்லாத காரணத்தினால நான் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 செகண்ட் வெயிட் பண்ணலாம். சூப்பர் க்ளூ காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் முடிஞ்சுது. சூப்பர் க்ளூ காஞ்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜர் போர்ட்டோட இந்த ப்ளஸ் மைனஸை கவனமாக பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் மைனஸை கவனமாக கொடுத்தா தான் சர்க்யூட் பேக் ஆகும். எல்இடி பல்ப். ஸோ ப்ளஸ் உடையும் மைனஸ் உடையும் கவனமாக சோல்டரிங் பண்ணிக்கோங்க. இப்போ சோல்டரிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்இடியையும் போர்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ லைட்டாக சூப்பர் க்ளூவாக அது இந்த போர்டரில் பார்த்துட்டு ஸோ இப்போ சோல்டரிங் பண்ணிக்கலாம். ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ ஒட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கவரை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக கரையில் தெரிகிற அந்த கார்ட்போர்ட் மட்டும் இதில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கவருக்கு லைட்டாக சூப்பர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ ஒட்டிக்கலாம். ஸோ நாங்கள் லைட்டாக அந்த இடையில் இருக்கிற சூப்பர் க்ளூ பார்க்குறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் அமர்ந்து நல்லா ஃபிக்ஸில் இருக்கிறதுக்காக. ஓகே, ஒரு சூப்பர்வான எல்இடி நாங்கள் இப்போ தயார் பண்ணிட்டோம். ஸோ இது இந்த பிரைட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஒரு ரூமுக்கு அதிக அளவான வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த எல்இடி பல்பை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாங்கள் செய்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் மறக்காமல் எங்கள் ஆசம் டம் டெக்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு புது அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.